18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சினிமால முதல்ல பார்க்க போறது பயங்கரமான சீனுங்கோ. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய துறையில சிறந்து விளங்கினவங்களை தேர்ந்தெடுத்து கலைமாமணி விருது வழங்கியிருக்கு தமிழ்நாடு அரசு. அந்த நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. நடிகர்கள் நடிகைகள்லாம் ஏகப்பட்ட பேர் விருது வாங்கியிருக்கிறாங்க. திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட இசையமைப்பாளர் திரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். என்னை நம்பியா இப்படி ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? அட என்னத்த போக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்திருக்கு. என்னன்னா, ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு பெண்மணி கிட்ட பின்னாடி வந்தவங்க செயினை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எந்த பதட்டமும் இல்லாம அசால்ட்டா நடந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சா அது கவரிங் செயினா. ஆனாலும் பார்த்துக்குங்க, இந்த பெருநகரங்கள்ல இந்த மெட்ரோ சேவை இருக்குல்ல, பெரிய சேவையப்பா. அதுலன்னா கடுமையா பாதிக்கப்படுவாங்க மக்கள்லாம். இப்போ மும்பை மெட்ரோல ஒரு புதிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த சைக்கிள்லயே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்து இறங்கி நீங்க சைக்கிள்ல போடுமா இல்லையா, அதனால சைக்கிளை மெட்ரோலயே கொண்டு போகலாம். அதை நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க ட்ரெயினுக்குள்ள. जाने दो, आगे पुश करो ऊपर. हाँ, तो उसके अंदर जाना है. हेलो, हाँ बोल. காத்தை விட வேகமா பரவுமா எது? வதந்தி. இப்போ எதுக்கு அதை சொல்ல வர அப்படின்னா, இந்த தாவேக அதிமுக கூட்டணின்னு ஒரு செய்தி பரவுது பார்த்துக்க. அவர் கூட பாருங்க, கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் பேசியிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வதந்திங்க. அப்படி ஒரு கூட்டணியெல்லாம் அமையலைங்க அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி. அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. ஆளாளுக்கு வதந்தி பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அவரு சொல்ல, அதுக்கு அப்படிலாம் இல்லைங்க வதந்தின்னு இவரு சொன்னாரா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, இவரு இங்க பாருங்க, உங்க கூட்டணி ஜெயிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய வதந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு தெரியுமா? எங்கள் கூட்டணி, எங்கள் கட்சியுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டே இருக்கு. ஆனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். டெஃபினெட்லி நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப விஜய் தலைமையில கூட்டணி அப்படின்னு ஒரு புள்ளி வந்துச்சுன்னு வச்சுக்க, தாராளமா ஏத்துப்பாரு. யாரை பத்தி எதை பத்தி சொன்னாருன்னு பாருங்க.
பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி EDMK பலவீனமாயிட்டு வருவதாக காமிக்குது. பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும், எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார், மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறார். அப்போ பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி EDMK பலவீனமாயிட்டு வருவதாக காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனால் விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. ஏன் சார் ஒரு பக்கம் புள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அவரு சொல்றாரு, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னு பார்த்துருப்பீங்க. அதான் பிஜேபியை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர்களுக்கு மேலே என்ன வெறுப்போ என்கிறது தெரியாது. என் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க, இப்போ ஒன்றுமே பேசலை. அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதிமுக கூட்டங்களில் தாவேக்க கொடி பறக்கிறத பார்த்து ஏகப்பட்ட விஷயம் ஃபோட்டோலாம் ஷேர் ஆச்சு. குரூப்பில் அதாவது டிஷர்ட்டை மாற்ற மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, கொடியை பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதிமுக காரர்களுக்கு எப்பயுமே வேற கொடி ஏந்த வேண்டிய அவசியமே இல்லைங்க, அதெல்லாம் தன்னெழுச்சியா தானா வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் எங்களுக்கு தான். அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நீர்வாகியா உங்கள் காடை காமிக்கின்றாங்க, அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க. அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க, தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்கள் கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரார். பாருங்கப்பா, உறவுன்னா உறவு, பகைன்னா பகை, எதுவாக இருந்தாலும் தலைமை சொல்றது தான். எந்த கட்சி எப்படி நடத்தணும்னு எங்கள் தலைமை சொல்லும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான்ப்பா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம், எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இது அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி, யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்பா அவர் சாமி இல்லப்பா, நம்மளை தோல்ல உட்காந்துக்கிட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை நாங்கள் பொதுச்செயலாட்டம் சொல்லுவோம். சொல்லும்போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றாரு. இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, சம்பந்தப்பட்ட கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை ஏதாவது விட்டு இல்லப்பா எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாமே அப்படின்னு பலரும் நினைக்கலாம். அப்படியான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் தாவேக்கால இருந்து தயவு செஞ்சு வேற கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு தாவேக்க கூடிய கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அனுமதியின்றியும், தமிழக வெற்றி கழகத்தின் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றியும், நமது கழக தொண்டர்களும் மாற்றுக் கட்சியினர் நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கொடிகளையோ எதிலையும் பங்கேற்கக்கூடாது அனுமதியின்றி என்பதை நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைக்கவசம் உயிர்கவசம், தலைக்கவசம் உயிர்கவசம் சுப்பாவா சொல்றாங்க. பாருங்க, புனேல அப்படித்தான் ஒரு பயங்கர விபத்து. வேகமாக 2 வீலரில் போன ஒருத்தர் கார் மேலே மோதி விபத்தாயிருக்குது. நல்ல வேளை ஹெல்மெட் போட்டிருந்ததுனால உயிர் தப்பி இருக்கிறார்.
பார்த்தீங்கல்ல ஹெல்மெட் எப்படி உயிரை காக்குதுன்னு. இந்த தஞ்சாவூர் பக்கம் அடுத்து ஹெல்மெட்டுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் வாழைத்தாறு கொடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஹெல்மெட்டோட பயணம் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த பக்கம்லாம் பயங்கர மழையா. வேலூர், ராணிப்பேட்டை இந்த பக்கமும் காட்டுன்னு காட்டுது. இப்போ என்னடா கிருஷ்ணகிரி பக்கம் சூளகிரியில அப்படித்தான் ஒரு ஏரி ஒன்று உடஞ்சு போயிருக்கு பார்த்துக்குங்க. அதையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க மீன்லாம் பிடிச்சி. சென்னை பல்லாவரம் பக்கம் ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்க பிரம்மாண்டம். அடடடடா எப்படிப்பா இப்படிலாம் பண்றீங்க பின்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க பார்த்துக்க. என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் ஒரு பெண்ணுடைய வடிவத்தில் அப்படி நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.